அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். தாவேக நிர்வாகி ஆதவ் அர்ஜுனா மீதான வழக்கை மீண்டும் விசாரிக்க கோரி உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. இத்தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் நீதிமன்ற செய்தியாளர் மதன். விவரங்கள். பாலா, கரூரில் தாவேகா தலைவர் விஜய் கலந்து கொண்ட கூட்டத்தில் ஏற்பட்ட நெரிசலில் சிக்கி 41 பேர் பலியானார்கள். இந்த சம்பவத்தை தொடர்ந்து தாவேகையினர் கைது செய்யப்பட்டார்கள். இதை கண்டித்து எக்ஸ்தலத்தில் இலங்கை மற்றும் நேபாளத்தை போல தமிழகத்திலும் புரட்சி ஏற்படும் என பதிவிட்ட ஆதவ் அர்ஜுனா மீது வன்முறை தூண்டியதாக காவல்துறை வழக்கு பதிவு செய்தது. ஏற்கனவே இந்த வழக்கை ரத்து செய்ய வேண்டும் என்று ஆதவ் அர்ஜுனா சென்னை உயர்நீதிமன்றத்தில் ஒரு மனு தாக்கல் செய்தார். இந்த வழக்கை விசாரித்த சென்னை உயர்நீதிமன்றம் அதாவது அரசு மீதான அதிருப்தியை வெளிப்படுத்தும் வகையிலும் இளைஞர்கள் போராட்டங்களில் ஈடுபடக்கூடும் என எச்சரிக்கும் வகையில் மட்டுமே இந்த ஒரு கருத்து அமைந்துள்ளது. வன்முறையோ அல்லது வெறுப்பையோ தூண்டும் வகையில் இல்லை என்று தெரிவித்து கடந்த ஆண்டு நவம்பர் மாதம் ஆதவ் அர்ஜுனா மீது பதிவு செய்யப்பட்ட அந்த வழக்கை ரத்து செய்து உத்தரவு பிறப்பித்தது. தற்போது இந்த உத்தரவை திரும்பப் பெற வேண்டும் என்று அந்த ஆதவ் அர்ஜுனாவுக்கு எதிராக புகார் அளித்த LIC ஏஜென்ட் சண்முகம் தரப்பில் தற்போது உயர்நீதிமன்றத்தில் இந்த மனு தாக்கல் செய்யப்பட்டது. இந்த மனுவானது தற்போது விசாரணைக்கு உகந்ததா இல்லையா என்பது குறித்து முடிவெடுக்க இந்த மனு நீதிபதி ஜெகதீஷ் சந்திரா முன்பு விசாரணைக்கு வந்தது. அப்போது இதை விசாரித்த நீதிபதி இந்த மனு விசாரணைக்கு உகந்ததா என்று தெரிவித்து இந்த மனுவை எண்ணிட்டு பட்டியலிட வேண்டும் என்று தற்போது பதிவுத்துறைக்கு உத்தரவு பிறப்பித்துள்ளார். அதன்படி இந்த வழக்கானது அடுத்த வாரத்தில் விசாரணைக்கு வரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. பாலா, விவரங்களுக்கு நன்றி மதன்.